ஒரு நாள் தக்ஷன் ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை நடத்த முடிவு செய்தான். இந்த யாகத்தில் அனைத்து தெய்வங்களும் முனிவர்களும் அழைக்கப்பட்டனர். ஆனால் சிவனையும் சதியையும் அழைக்கவில்லை. இதை கேட்ட சதி வருத்தத்துடன் அங்கே சென்றாள். அங்கு தக்ஷன் அவரையும் அவரது வாழ்க்கை துணையையும் அவமதித்தான். இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் சதி அங்கேயே தன்னையே தீக்குளித்து தியாகம் செய்தாள். சதியின் தியாக செய்தி சிவனுக்கு வந்ததும் இக்கோபத்தை அடக்க முடியாமல் தனது ஜடையை பீய்த்து அதை பூமியில் அடித்தார். அந்த ஜடையிலிருந்து வீரபத்திரன் தோன்றினார். சிவனின் கோபத்தின் உருவமாக வீரபத்திரனின் தோற்றம் கொடூரமும் ஆவேசமும் நிறைந்தது. அவர் கண்ணில் நெருப்பு போல தோன்றும் சிவப்பும் பல ஆயுதங்களுடன் காணப்பட்ட பல கரங்களும் கொண்டிருந்தார். போருக்கு தயாரான அவரது உடல் பாம்பு மற்றும் முதலை போன்ற விலங்குகளை சுற்றியிருந்த அணிகலன்களுடன் அச்சமூட்டும் தன்மை பெற்றிருந்தது. அங்குள்ள அனைத்து தெய்வங்களையும் போரில் வென்று தக்ஷனின் யாகத்தை அழித்தான். இறுதியாக தக்ஷனின் தலைவீட்டி அவனை தண்டித்தான். தெய்வங்கள் மற்றும் முனிவர்கள் சிவனை மன்னிக்குமாறு வேண்டிய போது சிவன் தக்ஷனின் தலைக்கு ஆட்டின் தலைவை மாற்றி அவனை உயிரோடு திரும்ப வைத்தார்.